அந்த காலத்துல குதிரைகளுக்கு மட்டுமே தீவனமா யூஸ் பண்ண கொள்ளு வச்சுதான் நம்ம இன்னைக்கு ரசம் பண்ண போறோம். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழமொழியில ஆழ்ந்த அர்த்தமும் இருக்கு. குதிரைகளோட கொழுப்பெல்லாம் குறைஞ்சி வேகமா ஓடணுன்றதுக்காக தான் குதிரைகளுக்கு கொள்ளை தீவனமா கொடுத்துட்டு வராங்க. கொள்ளுல பொதுவா கொழுப்பை குறைக்கிற சக்தி அதிகமா இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்றவங்க வாரத்துக்கு 3 முறை இந்த கொள்ளு ரசத்தையோ இல்ல கொள்ளை வேக வச்சோ எடுத்துக்கலாம். கொள்ளு ரசம் வைக்க 1 கப் கொள்ளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சிருக்க கொள்ளுல முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். கொள்ளுல அதிகமான கால்சியமும் இரும்பு சத்தும் இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளுக்கு உறுதி கொடுக்கும். ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், வரமிளகாய், பூண்டு, 1 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள்தூள், பெருங்காயம், புளி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க புளி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலாம் நம்ம பொடியா கட் பண்ணி போடுறதை விட ரஃபா கட் பண்ணி போட்டு நம்ம நல்லா கரைச்சி விட்டு ரசம் பண்ணோம்னா ரசம் டேஸ்டியா இருக்கும். கொள்ளை நம்ம தொடர்ந்து வாரத்துக்கு 3 முறை எடுத்துட்டு வந்தா நம்ம இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகி இரத்த சோகை நோய் வராம தடுக்கும். ரசத்துக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகு, சீரகம், வரமிளகாய் போட்டு 50% இடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டையும் போட்டு இடிச்சுக்கோங்க. ப்ரெஷர் போனதுமே குக்கரை திறந்து அதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச கொள்ளை நம்ம லாஸ்ட்டாக தாளித்து எடுத்துக்கலாம். கொள்ளில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம ரசத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு வச்சு பண்ணுறதுனால இந்த ரசம் டேஸ்ட் இருக்காதுலாம் நினைக்காதீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரசம் தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் லைட்டா செவந்த உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்க ரச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மினிட்ஸ் இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சமா பெருங்காயம், மஞ்சத்தூள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தையும் ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி கிராமத்துல செடிகளுக்கு இடையில மரத்தடியிலலாம் நின்று சமைக்கிறதே தனி ஃபீல் தான். நீங்க யாராவது இந்த மாதிரிலாம் குக் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ரசம் நல்லா பொங்கி ஒரு கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ரெடி. வேக வச்ச கொள்ளை நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்த கொள்ளையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கொஞ்சமாக தேங்காய் துருவல், தேவையான சால்ட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான கொள்ளும் ரெடி. கொள்ளை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெட்ட வெளியில மரத்துக்கடியில் சமைச்ச எல்லாத்தையும் தோட்டத்திலேயே பாய விரித்து இலைய போட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சுட சுட சாதம், கொஞ்சமாக துவையல், பொரியல் வச்சு நம்ம வச்ச கொள்ளு ரசத்தையும் ஊற்றி ரசம் சாதம் கூட இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா குழம்பு என்னங்க குழம்பு, எனக்கு ரசம் போதும்னு சொல்லுவீங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த கொள்ளு ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொள்ளு ரசத்தை நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.